Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, இன்னைக்கு வீடியோல நான் ஒரு காலியான அட்டை டப்பா வச்சு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லான ரெண்டு ஆர்கனைசர் வந்து பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். எங்க வீட்ல இருக்க ஷெல்ஃப் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் இருக்கு. இந்த ஷெல்ஃப்ல எப்படி தான் புக்ஸ் வச்சாலும் அது வந்து கீழே விழுந்துருந்துங்க. அதுக்கான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆர்கனைசரை வந்து நீங்க மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம். உங்க கபோர்ட்ல வந்து துணிகள் வைக்கிறதுக்கு இல்லனா வந்து நியூஸ் பேப்பர் ஆர்கனைசராவோ இல்ல புக்ஸ் ஆர்கனைசராவோ இந்த மாதிரி மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காலியான அட்டை டப்பா எடுத்துருக்கேங்க. இது வந்து குக்கர் பேன் வாங்கினதுடைய அட்டை பாக்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைடில் எல்லா சைடுமே வந்து நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டிடலாம். இது வந்து பேக்கிங் செலோ டேப் இதை வச்சு ஒட்டிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். எல்லா பக்கமே எங்கெல்லாம் வந்து கார்னர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா சைடுமே இந்த மாதிரி பேக்கிங் செலோ டேப் வச்சு ஃபுல்லாகவே ஒட்டிடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்ஸ்லலாம் ஒட்டியிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் பின்னாடி பக்கமும் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து 6 பக்கம் இதே மாதிரி ஒட்டியிருக்கேங்க. எந்த சைடுமே பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். இப்போ ஒரே அட்டை பாக்ஸில் வந்து நம்ம 2 ஆர்கனைசர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பண்ண போகிறோங்க. பாருங்கள், உங்களுடைய ஷெல்ஃப் சைஸ் எந்த சைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸை வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஷெல்ஃப் சைஸ் வந்து இந்த அகலத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இங்கே வந்து ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு 15 சென்டிமீட்டர் கிட்ட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த பாக்ஸ் தான் கிடையாதுங்க. உங்ககிட்ட எந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலும், ஏதாவது செரலாக் வாங்கினது அந்த மாதிரி எந்த பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசர் பண்ணிக்கலாம். ஈவன் சர்ஃபெக்ஸ் எல்லாம் நம்ம அட்டை பாக்ஸ் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதை கூட நம்ம வந்து ஆர்கனைசராக மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பாக்ஸை திருப்பி வச்சுட்டு இந்த மேலேருந்து 15 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேங்க. 2 பக்கமே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஒரு சைடு வந்து கீழேருந்து 15 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேங்க. இன்னொரு சைடு வந்து மேலேருந்து 15 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, இந்த சைடு மேலே வந்து ஒரு லைன் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இந்த கீழே இருக்க இந்த லைனையும் மேலே இருக்க அந்த லைனையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கூட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி வரப்போகுதுன்றது. நம்ம இப்போ எங்கெல்லாம் லைன்ஸ் போட்டிருக்கோமோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம லைன் போட்டிருக்கோம். லைன்ஸ் போட்டிருக்க இடத்துல எல்லாமே நம்ம வந்து இப்போது சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு பாக்ஸாகவும் இந்த சைடு ஒரு பாக்ஸாகவும் நம்மளுக்கு கிடச்சிரும். பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறனால நல்லா ஹைட்டாக இருக்க திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்க முடியும். நீங்கள் துணியெலாம் வைக்கிறீங்கன்னா கூட நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கலாங்க. ஈவன் லெட்டர் பேட் ஆர்கனைசராகவோ இல்லை நியூஸ் பேப்பர் ஆர்கனைசராகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே ஒரு கிஃப்ட் ரேப்பர் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாங்க. இல்லைனா உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஷீட்டோ இல்லை கலர்ஃபுல்லான ஒரு துணியோ வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அட்டை பாக்ஸுடைய இந்த ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டிடுறேன். அப்போ வந்து அந்த அட்டைலாம் வந்து பிசுறாக இல்லாமல் இருக்கும். இப்போ நான் அதை வந்து ஒரு கிஃப்ட் பேப்பர் வச்சு ரேப் பண்ணியிருக்கேங்க. இது வந்து யூஸ்டு ரேப்பர்ஸ் தான் இது. பாருங்கள், எல்லா பக்கமே அழகாக இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் ஒரு ஆணியில் நம்ம மாட்டி கூட நம்ம வந்து ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷெல்ஃப்ஸில் வச்சு கூட ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். புக் ஷெல்ஃபெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு, எடுக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கெலாம். கீழே விழுகாமல் நல்லா ஃபுல்லாக நிறைய திங்ஸ் வைக்க முடியும். அவங்க எடுக்கிறப்பையும் ஒவ்வொரு புக்காக எடுத்து பார்க்கணுன்னு தேவையில்லைங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஈவன் கிச்சனில் கூட நீங்கள் நல்லா மொத்தமான அட்டைப்பெட்டியாக இருக்குது அப்படின்னா கிச்சனில் கூட பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த பாக்ஸில் வந்து புக்ஸும் இந்த பாக்ஸில் வந்து மேகசின்ஸும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஷெல்ஃபில் இப்போ செட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஷெல்ஃபில் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.